வீடியோ யாருக்குன்னா பம்மல் சதீஷ் டிஎம்கே அப்படின்றவருக்கு. என்னன்னா விஜய் அண்ணா பேசின வீடியோஸ்ல வந்துட்டு அவர் ஒரு தற்குறி தலைவர், நாய், அவருக்கு ஒண்ணுமே தெரியல, அவங்க ரசிகர்கள்லாம் தற்குறிகள், அது இதுன்னு சொல்லி பேசியிருக்காரு. யாரோ எழுதி கொடுத்த டைலாக வந்து சொல்லிட்டு போயிருக்காரு, அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. பட் உங்க தலைவருக்கு கரெக்டா எழுதி கொடுத்தது கூட படிக்க வக்கு இல்லை. அதை உங்களுக்கு கேட்க துப்பு இருக்கா? அதே மாதிரி உங்க கூட்டத்துல வர எல்லாருக்குமே வந்து சேர்ல சாப்பிட்றதுக்கு எல்லாம் வச்சு வண்டியில தான் கூப்பிட்டு வந்த அப்படின்றீங்க. வாழைத்தாரெல்லாம் பிச்சுட்டு போனானுங்களே, இதுதான் நீங்க அரசியல் பயன்படுத்துனதா? பொதுமக்களுக்கு இருக்க வேண்டிய கவர்மெண்ட் பஸ் எடுத்துட்டு போய் நாங்க வந்தோம், எங்க சொந்த காசை போட்டு எங்க தலைவரை பாக்குறதுக்காக, எங்க அண்ணனை பாக்குறதுக்காக நாங்க போறோம். உங்களுக்கு அதை கேட்கறதுக்கு ரைட்ஸே இல்லை. அதே மாதிரி குப்பை வண்டியிலயா சோறு எடுத்துட்டு போய் நாங்க எல்லா மக்களுக்கும் கொடுத்தோம்? எலக்ட்ரிக் குப்பை வண்டியில தானே கொண்டு போய் உங்க மக்களுக்கு எல்லாம் சோறை கொண்டு போய் கொடுத்தீங்க. அந்த அளவுக்கு கேவலம் கேட்டு போய் கிடக்குறீங்க. உங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? கூட இருக்க மக்களையும் மதிக்க தெரியாது விஜய் நாட்டுக்கு வந்து என்ன பண்ண போறாருன்னு. இது வரைக்கும் நாட்டுல அரசியல்ல ஆட்சியில இருக்க உங்க தலைவர் என்ன வந்து பண்ணாரு? அத்தனை மக்கள் வந்து போராட்டம் பண்ணாங்களே, அத்தனை மக்கள் செத்து போனாங்களே, கூவத்துல இறங்கி போராட்டம் பண்ணாங்களே, அப்பெல்லாம் உங்க தலைவர் எங்க போனாரு? எத்தனை பொண்ணு ரேப் பண்ணாங்க? ஏண்டா கொத்தடிமைங்க தானே நீங்கெல்லாம். கொத்தடிமைங்களுக்கு எதுக்கு இவ்வளவு ஒரு கோவம், இவ்வளவு ஒரு ஆதங்கம்? நாங்க தற்கொலையாவே இருந்துட்டு போறோம். கேவலம் கெட்டு போய் கொத்தடிமையா வாழ்றதுக்கு எதுவுமே தெரியாத தற்கொலையா இருந்துட்டு போலாம். ஃபியூச்சர்ல நாங்க எல்லா விஷயத்தையும் கத்துக்குவோம். உங்களை மாதிரி திருந்த முடியாம சாக்கடைக்குள்ளேயே ஊறி பிழைச்சு உருண்டு பிறண்டு பண்ணி மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கிறதுக்கு தற்கொலையாவே இருந்து எதுவுமே தெரியலடான்னு சொல்லி கெத்தாரு போயிருக்கோம். அதனால தலைவர்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுறான் மாங்காய் மடையா அப்படின்னு. குப்பவண்டியில சோறு போடுறவங்களுக்கு எல்லாம் எங்கடா தெரிய போகுது? மானங்கட்ட நாய்ங்களா. 41 பேர் செத்து போனதுக்கு அப்புறம் கூட அப்படியே ஓடி போயிட்டாரு, வரல, பார்த்து பேசலன்னு. பர்மிஷன் கொடுக்க வக்கில்ல உங்களுக்கு. விடியறதுக்குள்ள போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு என்னடா உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு? அதுக்கான தேவை என்னடா? உங்க மேல தப்பு இல்லைன்னா நீங்க எதுக்குடா போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்? மற்ற நாள்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரே ஒருத்தர் செத்து போயிட்டாருன்னா மற்றவங்களை ஹாஸ்பிட்டல்ல போனீங்கன்னா ஒரே நாள் இடம் போஸ்ட்மார்ட்டம் பண்றீங்க. டாக்டர் காலில் விழுந்து இங்க போய் அவனை பாரு, அங்க போய் இவனை பாரு, இதை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வான்னு 1008 கதை பேசி இன்னைக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொன்னா மதியானம் நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் இழுப்பீங்களா? ஒரே நைட்ல வந்து போஸ்ட்மார்ட்டம் நொட்டுவீங்களா? உங்க மேல தப்பு இல்லையா? போலீஸ் ஆபீசரே வந்து அமுச்சு வைப்பாராம், விஜய் சார் நீங்க இங்க இருக்காதீங்க, இருந்தா பிரச்சனை அதிகமாகும்னு சொல்லி அமுச்சு வைப்பாராம். அதை கேட்டு நாங்க போனோம்னா நாங்க வந்து கெட்டவங்க. ஃபர்ஸ்ட் உங்க தலைவருக்கு 2024 தேர்தலா 2026 தேர்தலான்னு சொல்லி கொடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், எப்படிதான் உங்க தலைவர் வந்து இந்த அடிக்கிற வெயில்ல இந்த சென்னையில வந்து விக்கு போட்டு அலைகிறாருன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு 10 நிமிஷம் போட்டதுக்கே எனக்கு ஃபுல்லா மண்டையெல்லாம் அப்படியே கப 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 கபன்னு அவன்ல உட்கார்ற மாதிரி ஹீட் ஆகுது. என்னத்த சொல்றது போங்க.